நண்பர்களே, நாம எல்லாருமே முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிறதுன்னா என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நாம எப்பவுமே ஒரு பெரிய தப்பை செஞ்சுட்டு அதை சாமாத்தியமா மூடி மறைக்கிறதுன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த பழமொழிக்குள்ள ஒரு சூப்பரான அழகான அர்த்தம் இருக்குங்க. வாங்க அந்த கதையை என்னன்னு பார்ப்போம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்கார ஜமீன்தார் இருந்தாராம். அவர் வீட்டை ஒட்டி ஒரு ஏழை பெரியவரோட குடிசை இருந்துச்சாம். அந்த குடிசைக்கு மேல படர்ந்த பூசணி கொடியில ஒரு பிரம்மாண்டமான பூசணிக்காய் காய்ச்சிருந்துதான். நம்ம ஜமீன்தாருக்கு பூசணிக்காய்னா கொள்ள பிரியமா. அவர் என்ன பண்ணிருக்கணும், ஒண்ணு காசு கொடுத்து வாங்கியிருக்கணும், இல்ல கேட்டு வாங்கியிருக்கணும். ஆனா யாரும் இல்லாத நேரம் பார்த்து அதை திருடிட்டு போய் வீட்டுல குழம்பு வச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டாரு. ஆனா அன்னைக்கு அவரு எதிர்பார்க்காத நேரம் பார்த்து பூசணிக்காய் திருடின விஷயம் ஊர் முழுக்க பரவிடுச்சு. அப்புறம் அந்த ஜமீன்தார் வீட்டை அடையாளப்படுத்தவே அந்த பூசணிக்காய் திருடினாங்களே அந்த வீடுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க சித்தப்பா எங்க இருக்காரு தெரியுமா, அந்த பூசணிக்காய் திருடினாங்களே அவங்களுக்கு பின்னாடி தெருவுல தான் டியூஷன் சென்டர் எங்க இருக்கு. பூசணிக்காய் திருடினாங்களே அவங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல லெஃப்ட்ல போனா வரும்னு அந்த திருட்டே அவங்க வீட்டுக்கான அடையாளமா முத்திரையா குத்தப்பட்டுருச்சு. ஒரு தலைமுறை ஆச்சு, 2 தலைமுறை ஆச்சு. அந்த ஜமீன்தார் இறந்து போய் 3வது 4வது தலைமுறை வந்துடுச்சு. லண்டன்ல படிச்சுட்டு வந்திருந்தான் அந்த 4ஆம் தலைமுறை பையன். ஆனா ஊருக்குள்ள வந்ததும் அவனுக்கு அதே பேச்சு தான். லண்டன்ல படிச்சிருக்கானா, யாருப்பா அது, பூசணிக்காய் திருடினாரு அவரோட கொள்ளு பேரனான்னு இந்த தலைமுறையில அந்த திருட்டு பேச்சு துரத்துறத கேட்டு அந்த பையனுக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சான். என்னைக்கோ யாருன்னே தெரியாத ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு என்னையும் இந்த பூசணிக்காய் விரட்டிட்டு வருதுன்னு நொந்து போய் உட்கார்ந்துருந்தான். அப்போ அவங்க ஊருக்கு ஒரு பெரிய துறவி வந்திருக்கார். அந்த பையன் அந்த துறவிக்கிட்ட போய் அந்த பூசணிக்காய் சாபத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்டிருக்கான். துறவி சட்டுன்னு தினமும் ஒரு 10 பேருக்கு இலவசமா சாப்பாடு புடியுமான்னு கேட்டிருக்காரு. அந்த பையன் உடனே 10 பேருக்கு என்னங்க, தாராளமா 50 பேருக்கு போடுறோம், எங்க கிட்ட வசதி இருக்குன்னு சொன்னான். உடனே துறவி, இப்போ இன்னையிலிருந்து ஒரு 50-60 பேருக்கு மத்தியான சாப்பாட்டை உங்க வீட்டுல இலவசமா போடுப்பான்னு சொன்னார். பையன் ஊரை கூட்டி இனிமே டெய்லி நம்ம வீட்டுல மத்தியானம் 50 பேருக்கு மேல ஆதரவு இல்லாதவங்க ஏழைகள் எல்லாம் இலவசமா சாப்பிடலாம்னு அறிவிச்சான். டெய்லி அவங்க வீட்டுல மத்தியானம் 50-60 பேர் சந்தோஷமா சாப்பிட்டு போனாங்க. 10 நாள் தான், நம்புவீங்களான்னு தெரியல, 10 நாள்லயே ஊர்ல பேச்சு மாறிடுச்சு. ஏங்க, எங்க பெரியப்பா எங்க இருக்காரு தெரியுமா, டெய்லி சோறு போடுவாங்கல்ல அவங்க வீட்டுக்கு பின்னாடி தான். பெட்டிக்கடை எங்க இருக்கு, டெய்லி சோறு போடுவாங்கல்ல அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான். பாத்தீங்களா, 10 நாள்ல பூசணிக்காய் திருடின வீடு எப்படி டெய்லி சோறு போடுறவங்க வீடா மாறி போச்சு. இதுதாங்க முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்ச கதை. கதையோட உண்மையான அர்த்தம், தீமைகளை ஒருபோதும் தீமைகளால அழிக்க முடியாது. தீமைகளை அழிக்கவும் அதை நல்லதா மாற்றவும் ஒரே வழி நன்மைகளை செய்யறது தான். இந்த கதை நமக்கு சொல்லும் ஆழமான பாடம் இதுதான். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் செய்யுங்க, அவங்களும் இந்த தகவலை தெரிஞ்சுக்கட்டும். இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் செய்யுங்க. மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள்.